மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் சில உயர் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஒரு களை எடுத்தல் நடவடிக்கை அல்ல என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார். நிறுவனத்தின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட தகுதி உள்ள நபர்கள் மட்டுமே அந்த பதவிகளை நிரப்புவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள முறைகேடு புகார்கள் குறித்த தற்போதைய விசாரணைகளை HRD கார்ப் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்த ஒட்டுமொத்த மறுசீரமைப்பு பணிகள் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இன்று நியூ சென்ட்ரலில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு ஆய்வு மையத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த இடைநீக்க விவகாரத்தை பொறுத்தவரை அங்கு முறைகேடு நடந்ததா இல்லையா என்பது குறித்த விசாரணை முதலில் முடிவடையட்டும் என்று அவர் கூறினார். தாங்கள் தற்போது மேம்பாடுகளை செய்து வருவதாகவும் சிலர் இதனை களை எடுத்தல் அல்லது அது போன்ற ஒரு நடவடிக்கை என்று கூறினால் அது உண்மை இல்லை என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அனைத்து சரியான வழிமுறைகளையும் சரியான இடத்தில் உறுதிப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பல சிக்கல்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் தேசிய தணிக்கை துறையின் அறிக்கையிலும் பல சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இவை அனைத்தையும் சரி செய்ய சில மாற்றங்களை செய்ய வேண்டி உள்ளது என்று அவர் கூறினார். HRD கோப்பின் கீழ் உள்ள திட்டங்கள் மற்றும் முன் முயற்சிகளின் செயல்பாடுகள் நிர்வாக ஆளுமையில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். புதிய நியமனங்கள் குறித்து விளக்கிய அவர் அரசு சார்ந்த நிறுவன ஆணையத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் முன்னாள் துணை கருவூல செயலாளர் போன்ற அனுபவம் வாய்ந்த நபர்களை தற்போது நியமித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க கூடாது என்று தாம் சொல்லவில்லை என்றும் தகுதி உள்ள ஒருவர் நிர்வாக ஆளுமை தர நிலைகள் மற்றும் HRD கோப் விதிமுறைகளின்படி தனது கடமைகளை சரியாக செய்ய முடியும் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போதைக்கு அத்தகைய அரசியல் பின்னணி கொண்டோர் யாரும் நியமிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பொது கணக்கு குழு, தேசிய தணிக்கையாளர் மற்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவற்றின் அறிக்கைகளின் அடிப்படையில் 3 உயர்மட்ட உறுப்பினர்களை HRD கோப் இடைநீக்கம் செய்தது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை நிர்வாக குழுவின் மேலும் 3 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த இடைநீக்கங்கள் குறித்து கருத்து தெரிவித்த HRD கோப் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ முகமது ஜமீர் அப்துல் அசீஸ் தற்போது நடைபெற்று வரும் உள் விசாரணையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறை நடவடிக்கை மட்டுமே இது என்று தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய முகமைகளில் ஒன்றான HRD கோப் நிதி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்த புகார்களால் அண்மைய காலமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பகுதியாக வாரிய உறுப்பினர்களை மாற்றி அமைப்பது மற்றும் 7000 பயிற்சி வழங்குனர்களை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய மறுசீரமைப்பு பணிகளை டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். புதிய வாரிய உறுப்பினர்களாக இஸ்லாமிய நிதி பல்கலைக்கழக அனைத்துலக கல்வி மையத்தின் தலைவர் பேராசிரியர் எமரிடஸ் டத்தோ டாக்டர் முகமது அஸ்மி ஒமார், மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ முஸ்லி ஜாஃபர் மற்றும் மைடின் நிர்வாக இயக்குனர் டத்தோ அமீர் அலி மைடின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை தனது காரில் திருட்டு நடந்ததை அடுத்து செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் கோலாலம்பூர் நகராட்சி கழகமான DBKL நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். புக்கிட் கியாரா பூங்காவின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் CCTV கேமராக்களை பொருத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கோக் மாலை 6:15 மணி அளவில் பூங்காவில் ஜாக்கிங் சென்றதாகவும் இரவு 7 மணி அளவில் தனது காருக்கு திரும்பிய போது உடைப்பு ஏற்பட்டதை கண்டதாகவும் கூறினார். முன்பக்க பயணிகள் இருக்கும் ஜன்னல் உடைக்கப்பட்டதாகவும் தனது கைப்பை காணாமல் போனதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 2000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் தனது அடையாள அட்டை, பல்வேறு கிரெடிட் கார்டுகள் மற்றும் பிற முக்கிய ஆவணங்களையும் இழந்து விட்டதாக அவர் கூறினார். தமாந்துன் டாக்டர் இஸ்மாயில் காவல் நிலையத்தில் உடனடியாக ஒரு காவல் புகாரை அளித்ததாகவும் தடயவியல் அதிகாரிகள் சிறிது நேரத்தில் வந்து தனது வாகனத்தில் இருந்து புகைப்படங்களை எடுத்ததாகவும் கைரேகைகளை எடுத்ததாகவும் கோக் கூறினார். கார் உடைப்பு மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் திருட்டு அடிக்கடி நடப்பதை குறிப்பிட்ட கோக் DBKL நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். புக்கிட் கியாரா பூங்காவின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நடைபெறும் குற்றங்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகளை எளிதாக்குவதற்காக DBKL CCTV கேமராக்களை நிறுவும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார்.
இன்று அதிகாலை சபா கடற்கரையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டை தாக்கிய மிக வலிமையானது என்று கணிக்கப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் பதிவுகளின் அடிப்படையில் மலேசியாவில் இதற்கு முன்பு ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கம் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சபாவின் ரானாவ் நகரில் ஏற்பட்டது என்று மெட் மலேசியா இயக்குநர் ஹிஷாம் அனீப் தெரிவித்தார். 6.0 ரெக்டர் அளவிலான அந்த நிலநடுக்கத்திற்கு 18 பேர் பலியாகினர். இது மலேசியாவின் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க நிலநடுக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதனிடையே இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் சபாவின் கடற்கரையில் ஏற்பட்டதாக தெரிவித்தார். பூகம்பத்தின் மைய பகுதி பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் 678 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததால் பொதுமக்களால் லேசான நிலநடுக்கங்கள் மட்டுமே உணரப்பட்டதாக தெரிவித்தார். சபா கடற்கரையில் நள்ளிரவு 12:57 மணிக்கு 6.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மெட் மலேசியா இன்று காலை செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை. சபாவின் கூடாட்டிலிருந்து மேற்கே சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் மைய பகுதி அமைந்திருந்தது. மேலும் சபா, சராவா மற்றும் தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. உள்துறை அமைச்சு நாட்டின் நுழைவாயில்களை மேலும் திறம்பட மாற்றும் நோக்கில் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு தற்போதைய நடைமுறைகள் முழுமையாக பரிசீலிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். செயல்முறைகள் விரைவாகவும் ஒழுங்காகவும் தொழில்நுட்ப ஆதரவுடன் செயல்படுவதற்கான மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். இது ஒரே நாளில் நிகழும் பெரிய மாற்றம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர் தொடர்ச்சியான சீர்திருத்த முயற்சி என்று தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி நாட்டின் நுழைவாயில்கள் தயார் நிலையையும் தொழில் திறமையையும் பிரதிபலிக்க வேண்டும் என்று சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஜோஹூர் பத்து பகாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஊனமுற்ற பெண் மாணவியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக இடைநிலைப்பள்ளி படிவம் 1 மாணவர் இன்று குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் குற்றம் சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்ட 13 வயது மாணவர் நீதிபதி அருண் நோவால் தாஸ் முன் தனது மனுவை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி நண்பகல் வகுப்பறையில் சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் 16 வயது சிறுமிக்கு எதிராக இந்த குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் 1500 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது மற்றும் சமூக விசாரணை அறிக்கை உண்மைகள் தண்டனை உத்தரவை குறிப்பிட மே 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பதிவு மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் இந்து கோயில்களுக்கு உதவுவதற்காக 4 நிறங்கள் அடிப்படையிலான ஒரு முறையை தேசிய இந்து கோயில்கள் வழிகாட்டுதல் குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. அக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயில்களை தன்னிச்சையாக பதிவு செய்வது தங்களின் நோக்கம் அல்ல என்றும் சட்டப்படி சரியான மற்றும் பொருத்தமான வழிமுறையை அடையாளம் காண்பதற்கு உதவுவதே தங்கள் பணி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை மலேசியா இந்து சங்கம் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பதிவு செய்யப்படாத கோயில்களின் பிரச்சனை தேசிய மட்டத்தில் கவலைக்குரியதாக மாறி வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இது சரியான முறையில் நிர்வகிக்கப்படாவிட்டால் சமூக ஒற்றுமைக்கும் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே கோயில்களின் தற்போதைய நிலையை குறிப்பிட நிற அடிப்படை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் முழுமையான ஆவணங்கள், கெசட் அந்தஸ்து மற்றும் உரிய நில உரிமை அல்லது அரசின் அனுமதி பெற்ற கோயில்கள் சட்டப்பூர்வமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றன. இவை பச்சை நிறமாக குறிக்கப்படுகிறது. தனியார் நிலம் அல்லது முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிபி நிலங்களில் அமைந்துள்ள கோயில்கள் ஆனால் கெசட் அந்தஸ்து அல்லது நில உரிமை ஆவணங்கள் இன்னும் பெறாமல் இருக்கும் கோயில்கள் மஞ்சள் நிறத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு நிலம், அரசு நிறுவன நிலம், தனியார் அல்லது எஸ்டேட் நிலங்களில் இருந்தாலும் உரிய நில உரிமையாளர்களின் அனுமதி அல்லது ஒப்பந்தம் கொண்ட கோயில்கள் இவ்வகையில் உள்ள கோயில்களுக்கு நிலம் வாங்க உதவுதல் அல்லது அரசிடம் இருந்து ரிபி நிலம் பெற உதவுதல் போன்ற வழிகள் ஆராயப்படும். இவை ஆரஞ்சு நிறமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எந்தவித ஆவணங்களும் அனுமதிகளும் அல்லது ஒப்பந்தங்களும் இல்லாத கோயில்கள் சாத்தியமான தீர்வாக பதிவு செய்யப்பட்ட கோயில்களுடன் இணைத்தல் போன்ற நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம். இவை சிவப்பு நிற குறியீட்டில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புக்கு சுமார் 450 கோயில்கள் பதிலளித்துள்ளன. மீதமுள்ள கோயில்களும் தங்களது விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. முன்னதாக இந்த கோயில்களில் பலவும் நவீன நகரமைப்பு மற்றும் நில நிர்வாக சட்டங்கள் அமலுக்கு வருவதற்கு முன்பே கட்டப்பட்டவை என்பதால் சட்டம் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் உருவாகியுள்ளன என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் கோயில்களை இடிக்க 6 மாத கால இடைக்கால தடை விதிக்க அரசை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.